நம் விருப்பத்தை விட்டுக் கொடுத்தல். கெத்செமனேயிலிருந்து ஒரு பாடம். உங்கள் ஜெபங்கள் உங்கள் ஆசைகளுக்கான ஷாப்பிங் பட்டியலா அல்லது உங்கள் இரட்சகருடனான உரையாடலா? கெத்செமனேயில் கற்பனை செய்ய முடியாத துன்பத்தை எதிர்கொண்ட இயேசு தனது சொந்த விருப்பத்துடன் போராடினார். அவர் முழுமையாக கடவுள், முழுமையாக மனிதன். அவருக்கு முன்னால் இருந்த வேதனையான பாதையை புரிந்து கொண்டார். இது வெறும் சம்பிரதாயமல்ல, இது ஒரு ஆழமான போராட்டம். அவர் வேறு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் கீழ்ப்படிதல், பணிவு மற்றும் அன்பை தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்ற அவரது பிரார்த்தனை யுகங்களாக எதிரொலிக்கிறது. நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எத்தனை முறை நாம் கடவுளை அணுகி கோரிக்கைகளின் பட்டியலுடன் அவரை அணுகுகிறோம்? நாம் உண்மையிலேயே அவருடைய சித்தத்தை தேடுகிறோமா அல்லது நம்முடைய சொந்த திட்டங்களை ஆசீர்வதிக்கும்படி அவரிடம் கேட்கிறோமா? உண்மையான ஜெபம் என்பது கடவுளை நம் விருப்பத்திற்கு ஏற்ப வளைப்பது அல்ல, மாறாக நம் விருப்பத்தை அவருடைய விருப்பத்துடன் இணைப்பது. இது நமது ஆசைகள், நமது லட்சியங்கள், நமது அச்சங்களை விட்டுக் கொடுப்பது மற்றும் அவரது சரியான திட்டத்தில் நம்பிக்கை வைப்பது பற்றியது. நமது ஜெப வாழ்க்கையை ஆராய்வோம். நாம் உண்மையிலேயே நம்முடைய சொந்த சித்தத்தை விட கடவுளின் சித்தத்தையே தேடுகிறோமா? இயேசுவின் பணிவான கீழ்ப்படுதலின் முன்மாதிரியை பின்பற்ற முயற்சிப்போம். திறந்த மனதுடன் ஜெபிக்கவும், கடவுளின் வழிகாட்டுதலை நாடவும், உங்கள் விருப்பத்தை அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கவும் உறுதியளிக்கவும். பிரார்த்தனை வாழ்க்கையில் ஊக்கம் தேவைப்படும் ஒருவருடன் இந்த வீடியோவை பகிரவும். ஒன்றாக அவருடைய சித்தத்தை தேர்ந்தெடுப்போம்.